பாப்பா பிறந்ததுக்கப்புறமா பசங்க எங்கேயுமே வெளியே கூட்டு போகிறது இல்லை. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 3 months கழிச்சு சரி இப்போ தான் பசங்க வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி ஃபாரம் மால் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா மால்குள்ளே தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம அவங்க ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கலாம், எங்கே ஓடினாலும் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. மெயினாக வரதே இந்த கார் ஓட்டுறதுக்கு தான். இந்த காரும் ட்ரெயினும் வச்சு ஏமாத்திடுவேன். ஃபன் சிட்டிக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டேன் எப்போவுமே. காரும் ட்ரெயினும் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுட் கோர்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பிரியாணி வாங்கியிருந்தோம். அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கீழே வந்து பார்த்தா அங்கே ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு போகோ சேனல்லேருந்து. அருண் ஐஸ்கிரீமும் போகோ சேனலும் ஏதோ கொலாபரேஷனில் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ஸுக்கு. என் பசங்க கலரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஹேம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க போகோ சேனல்லேருந்து, ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீக்கெண்டில் இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா ஹேர் கட்டு, நெயில்ஸ் கட்லாம் பண்ணி விடணும் ஸ்கூலுக்கு போகிறதுனால. அப்படியே சாட்டர்டே ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு சண்டேக்கு வந்து கறி வாங்க போயிருந்தோம். அவ்வளோதான். சண்டேக்கு வந்து காலைல இட்லி கறி குழம்பு வச்சுட்டு மத்தியானத்துக்கு பிரியாணி 65லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்புறமா ஈவினிங்காக டிவி பார்த்துட்டு இருந்தோம். என்னமோ இப்போ தெரியல, சிஎம் ஆனதுக்கப்புறமா தான் சன் டிவியில் ஒரே விஜய் படமாக போட்டுருக்காங்க எல்லா வீக்கெண்டும் தவறாமல். இதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். பசங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நைட்டுக்கு அவங்கள ரவுண்டு கூப்பிட்டு போகலான்னு பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடைக்கு தான் வந்திருந்தோம். இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சு. வேற ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.